நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய இறுதி நாட்களை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த இறுதி நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனை நபி அவர்களுக்கு முதலில் அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு நாள் ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படும் அந்த இறுதி 10 நாட்களில் ஒரு நாளான லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் இறக்கியிருப்பதாக அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நிச்சயமாக இதனை நாம் மகத்துவமிக்க இரவில் இறக்கி வைத்தோம். மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு என்னவென்று தெரியுமா? மகத்துவமிக்க இரவு எது என்பதை உமக்கு அறிவித்தது எது? அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. அந்த இரவில் மலக்குகள் இறங்குகிறார்கள். அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு, அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க மலக்குகள் இறங்குகிறார்கள். அல்லாஹுடைய மலக்குகளின் தலைவரான ரூஹ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அமைதி ஏற்படும் இரவு, அது ஃபஜ்ர் வரை நீடிக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இரவுல இருந்து ஃபஜ்ர் வரை நீடிக்கக்கூடிய மலக்குகள் இறங்கக்கூடிய, மலக்குகளின் தலைவரான ரூஹ் என்று சொல்லப்படுகிற ரூஹுல் குதூஸ், ரூஹுல் அமீன் என்று சொல்லப்படுகிற மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த இரவு நபி அவர்களுக்கு முதலில் அல் குர்ஆனுடைய 5 ஆயத்துக்கள், சூரா அலக்குடைய முதல் 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு மகத்தான இரவை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். இந்த மகத்தான இரவை பற்றி அல்லாஹ் இன்னும் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சூரா துஹானில் சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். அல் குர்ஆனை பாக்கியமுள்ள ஒரு இரவு, முபாரக்கான பாக்கியமுள்ள ஒரு இரவில் இறக்கியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கிறோம். ஃபீஹா இஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தைக்கு விதியின் இரவு என்ற அர்த்தமும் இருக்கிறது, மகத்துவமிக்க ஒரு இரவு என்ற அர்த்தமும் இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மகத்தான இரவை இந்த புனித ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களில் ஒற்றைப்படையான ஒரு நாளில் வைத்திருக்கிறான். 27வது இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நபி அவர்கள் சொன்னதாக எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றைக்கு என்று எனக்கு வஹீயின் மூலமாக கனவிலே அறிவிக்கப்பட்டது. 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்ததை நான் பார்க்கும்போது, என்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவு என்ற அல்லாஹ் எனக்கு அறிவித்த அந்த வஹீயை நான் மறந்துவிட்டேன். கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாள் 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் ஒரு இரவுதான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. கடைசி 10 நாட்களும் நீங்கள் அமல்களை செய்து இரவு வணக்கத்தை நிறைவேற்றி லைலத்துல் கத்ருடைய இரவை, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காகத்தான் இஹ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அமல் நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இஹ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு இபாதத்தை நபி அவர்கள் நம் மீது சுமத்தியதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சுமத்தியதற்கு காரணம் என்ன? இஹ்திகாஃப் என்பது வீடுகளில் இருப்பதில்லை, அல்லாஹ்வுடைய இல்லங்களான மஸ்ஜிதுகளில், பள்ளிவாசல்களில் தங்கியிருப்பது.
கடைசி 10 நாட்கள் ரமலானுடைய பிறை 20ஆம் நாள், அதாவது 20ஆம் நோன்பில் சுபுகு தொழுகையை நிறைவேற்ற நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அப்படியே ஈதிகாஃப் இருப்பதற்காக பள்ளிவாசலிலே தங்கி விடுவார்கள். சுபுவுக்கு வருவதோடு பள்ளிவாசலிலே தங்கியிருப்பார்கள். கடைசி 10 நாட்களும் பள்ளியிலே தங்குவார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. வீடுகளில் ஈதிகாஃப் இருப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் ஹதீஸ்களில் இல்லை. ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் இல்லங்களான புனிதமான மஸ்ஜிதுகளில்தான் ஈதிகாஃப் இருக்க வேண்டும். அந்த ஈதிகாஃப் இருப்பதற்கு முக்கிய காரணமே லைலத்துல் கத்ருடைய சிறப்பை புரிந்து அந்த நாளை அடைந்து அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சூரா பக்ராவில் சொல்லி காட்டுகிறான், இக்திகாஃபில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள் என்றே அல்லாஹ் சொல்லுகிறான். ரமலானுடைய இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இக்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள் தாம்பத்தியத்தை கூட தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி, இறுதி 10 நாட்கள் நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால் தங்களுடைய தாம்பத்திய தேவைகளை குறைத்து கொள்வார்கள், தாம்பத்தியத்தை தவிர்த்து விடுவார்கள் என்றே ஹதீஸ்களில் வருகிறது. அதாவது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தேவையை நபி அவர்கள் கடைசி 10 நாட்களில் தவிர்த்து விடுவார்கள் என்றே ஹதீஸ்களில் வருகிறது. அவர் இறுதி 10 நாட்களில் தாம்பத்தியத்தை தவிர்ப்பதும் பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருப்பதும் எதற்காக என்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இன்னும் இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால் நபி அவர்கள் மிகவும் ஆர்வமாக மிக ஆர்வமாக ஆர்வத்தோடு இரவு வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள், தஹஜ்ஜுதுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். தங்களின் குடும்பத்தார்களையும் உறக்கத்திலிருந்து எழுப்பி தொழச் சொல்லி ஏவுவார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. நபி அவர்கள் தினமும் இரவு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதாவது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுவது போன்று நபி அவர்கள் இரவு தொழுகையை ஒரு நாள் கூட நிறைவேற்றாமல் இருந்ததாக ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடியாது. தினமும் இரவு தொழுகையை, தஹஜ்ஜுதுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். தங்களின் குடும்பத்தார்களையும் ஆர்வப்படுத்துவார்கள், அவர்களையும் எழுப்பி தொழச் சொல்லி ஏவுவார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த கடைசி 10 நாட்களை நாம் தவறவிட்டு விடாமல் ஒற்றைப்படையான நாட்களில் இரவு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும், தூங்காமல் முழித்து பேசிக்கொண்டு விளையாண்டு கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவது என்பது அமல்கள் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் ஒருவர் உறக்கத்தை தியாகம் செய்து விடிய அவர் அமல் செய்தால் கூட அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். உறங்குவதற்கு உரியவர்கள் உறங்குவதற்கும் அனுமதி இருக்கிறது, உறக்கத்திற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் உறங்குகிறோம் என்ற பெயரில் இபாதத்தை விட்டு விடக்கூடாது. அப்போ இபாதத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் நமக்கு சொன்ன செய்திகள், நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கிறதே தவிர கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாளில் விடிய தூங்காமல் முழித்திருக்க வேண்டும், முழித்து வேறு விதமான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. அமல்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்திலே இருக்கிறது. கடைசி 10 நாட்கள் அமல்கள் செய்ய வேண்டும். அந்த இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு பள்ளிவாசலிலே 10 நாட்கள் தங்க வேண்டும். இஅ்திகாஃப் இருப்பதற்கு யாருக்கு வாய்ப்பு இல்லையோ அவர்கள் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாளில் பள்ளிவாசலுக்கு சென்று இபாதத்தை நிறைவேற்றி, முக்கியமாக இரவு வணக்கத்தை, தஹஜ்ஜுதுடைய வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள மூமின்களுக்காக, நம் ஊர்களில் உள்ள, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நாம லைலத்துல் கத்ருடைய நாள் என்று அறிவிக்கப்பட்ட ஒற்றைப்படையான நாளில் நபி அவர்கள் ஓதுவதற்கென்று நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துஆ இருக்கிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற ஒரு துஆ. இந்த துஆவுக்கு அர்த்தம், அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பு கோருவதை நீ விரும்புபவன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் நாம் பெற வேண்டும். நபி அவர்கள் ஒரு முறை
மிம்பர் படிக்கட்டிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். பயான் செய்யக்கூடிய மிம்பர் படிக்கட்டின் மீது ஏறும்போது முதல் படியில் கால் வைக்கும் போதும் 2வது 3வது படிகளில் கால் வைக்கும் போது 3 முறை ஆமீன் சொன்னார்கள். இதை கவனித்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மிம்பரிலே ஏறுகிற பொழுது 3 முறை ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே ஜிப்ரில் வந்தார். ஜிப்ரில் வந்து 3 முறை 3 முக்கியமான செய்திகளை சொன்னார் என்று சொன்னார்கள். அந்த 3 செய்தி என்ன? யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய அருளை பெறவில்லையோ, மன்னிப்பை பெறவில்லையோ, அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற்று எவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். 2வது, வயதான தன்னுடைய பெற்றோர்களில் 2வரோ அல்லது 1வரோ தன்னிடம் இருந்து அவர்களுக்காக பணிவிடை செய்து அவர்களுக்கு வயதான காலத்தில் உபகாரம் செய்து நன்மை செய்து அதன் மூலமாக எவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். 3வது, உங்களின் பெயரை கேட்டு உங்களுக்காக எவன் ஸலவாத் ஓதவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை சொன்னார்கள் என்று ஹதீஸ்களில் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்னு ஹிப்பான் போன்ற அதபுல் முஃப்ரது போன்ற கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான செய்தியாக ஹதீஸாக இருக்கிறது. அப்போ ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறாத ஒரு மனிதன் முக்கியமாக சொர்க்கத்துக்குரிய செயலை செய்து சொர்க்கத்தை அடையாத மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ ரமலானுடைய மாதம் எவ்வளவு முக்கியமான ஒரு மாதம் என்பதையும், இந்த மாதத்தின் 1000 மாதத்தை விட மிக மேலான ஒரு இரவு, மலக்குகளும் ஜிப்ரீல் அவர்களும் இறங்கக்கூடிய ஒரு இரவான லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் மிகச்சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய வகையான அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களும் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மற்றொரு வகையான சஹீஹான ஹதீஸ்களும் நமக்கு அறிவிக்கிறது. இதை கவனத்திலே கொண்டு கடைசி 10 நாட்களில், ஒற்றைப்படையான நாட்களில் கடைசி 10 நாட்களும் அதிகமான அமல்களை செய்த பாவங்கள் தவறுகளுக்காக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி நமக்காக, நம் குடும்பத்துக்காக, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மூமின்கள் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, நபியவர்கள் ஒற்றைப்படையான இரவில் ஓதுவதற்கு கற்றுத்தந்த அந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.